सकल களிமண் ஈரமாக இருந்தால் அதில் சட்டியோ பானையோ செய்யலாம். செய்து முடித்து விட்டால் பிறகு அதன் உருவத்தை மாற்ற இயலாது. அதுபோலவே எண்ணங்கள் எழும்போது நாம் அதை நன்றாக கவனித்து சரியது தவறுது என்று உணர வேண்டும். அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். பலரும் சொல்வதுண்டு, முனிவர்களும் மகாத்மாக்களும் தரும் அறிவுரைப்படி பல வருடங்களாய் ராம் 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 என்று ஜபித்து வருகிறோம். இப்படி எத்தனை காலம்தான் ஜபித்துக் கொண்டிருப்பது? இதற்கெல்லாம் ஏதேனும் பலன் இருக்கிறதா? பல சமயங்களில் மந்திரத்தில் கவனமே இல்லாமலும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோமே. பொதுவாகவே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஒரு பலன் இருக்கும். ஆனால் இதில் ஒன்றையும் காணவில்லையே. தவறுதலாய் சுவிட்சை அழுத்தினால் கூட விளக்கு உடனே எரிகிறது. ரசகுல்லாவின் பெயர் நமக்கு தெரியாதிருக்கலாம், ஆனால் அதை நாவிலிட்டு சுவைத்தால் இனிப்பும் ருசியும் தெரிகிறதே. அவ்வாறே மந்திர ஜபத்துக்கும் கண்டிப்பாய் பலன் உண்டு. ஆனால் அதற்கு நாம் பக்தியுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் ஜபிக்க வேண்டும். ஒரு சாதகனுக்கு அதன் ருசி பிடிப்பட்டு ஜபிப்பதில் ஆனந்தம் காண ஆரம்பித்து விட்டால் போதும். பிறகு குளிக்கும் போதும், சமைக்கும் போதும், நடக்கும் போதும், வேலைக்கு செல்லும் போதும் மந்திரத்தை ஜபிப்பது வழக்கமாகிவிடும். அவனது மற்ற ஆசையெல்லாம் உருமாறிவிடும். நோய்வாய்ப்படும் போதோ அல்லது முதுமை வரும்போதோ மந்திரம் ஜபிப்பதை தவிர வேறு சாதனைகள் ஏதும் செய்ய இயலாது. அப்போது புரியும் ஜபம் எவ்வளவு பெரிய துணை என்று. சிறு வயதில் அம்மாவுடன் நடந்து செல்கையில் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் மந்திரம் ஜபித்துக் கொண்டே செல்வார். ஒருவேளை ஒரு அடி வைக்கையில் ஜபிக்க மறந்துவிட்டால் அம்மா உடனே ஒரு அடி பின்னால் வைத்து மந்திரத்தை சொல்லிய பிறகே மீண்டும் முன்னோக்கி அடி வைப்பார். மகான்கள் காட்டித்தரும் இத்தகைய அனுபவங்கள் நமக்கு அவசியமான நல்ல வழிகாட்டிகளாய் அமைகின்றன. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. കുയിലിനെ പോലെ കാക്കയ്ക്ക് പാടാൻ പറ്റത്തില്ല. നമ്മളെന്താ കുയിലിനെ പോലെ കാക്ക പാടാത്തെന്ന് പരാതി പറയാം.
അപ്പം അതിനെ നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? കാക്കയെ കാക്കയായിട്ട് കാണുക, കുയിലിനെ കുയിലായിട്ട് കാണുക. ആ ഒരു ഭാവത്തിൽ നമ്മൾ പോകണം. குமார சம்பவம் சாகுந்தலம் போல வேற எந்த நூல்களிலும் சிங்கார ரசம் இல்லை. சிங்காரம் பற்றிய விளக்கத்தில் சாகுந்தலம் குமார சம்பவம் போல வேற எந்த நாட்டிலும் காண முடியாது. ஆனால் அதிலும் ஒரு தர்மம் இருந்தது. வெறும் ஒரு காமபூர்த்திக்காக மட்டுமோ உடற்பசியை தீர்க்கவோ மட்டும் இணை சேரவில்லை. அதில் தர்மமும் இருந்தது. எவ்வளவு சாஸ்திரங்கள் படித்தாலும் பிராக்டிக்கல் செய்வதற்கு குரு வேண்டும். நாம் PhD செய்யும் போது கைடு ஒருவர் வேண்டுமல்லவா? அனுபவமே குரு என்பார்கள். அனுபவத்தால் அறிந்தவரே குருநாதர். 1000 பேர் சொல்லலாம் கொலை நடந்ததை பார்க்கவில்லை என்று. ஆனால் கண்டதாய் சொல்லும் ஒருவரின் சாட்சியையே கோர்ட் ஏற்கிறது. அவ்வாறே மகரிஷிகளின் கூற்றுதான் நமக்கு அத்தாட்சி. உபனிஷத்தும் கீதையுமே நமது அடிப்படை நூல்கள். எத்தகைய சூழலுக்கும் ஏற்ற உபதேசங்கள் இதில் உண்டு. வயதுக்கேற்ற உபதேசங்களும். உள்ளும் புறமும் போர் நடக்கிறது. மனதிலிருந்துதானே போர் துவங்குகிறது. கிருஷ்ணர் போரை தூண்டவில்லை. ஒரு போர் வீரனுக்கு தேவையான சாமம், தானம், பேதம், தண்டம் போன்றவற்றை உபதேசித்தார். ஒரு படைப்பு தோன்றுவது முதலில் மனதிற்குள்தான், பிறகே வெளிவருகிறது. திறமையான ஒரு ஓவியர் முதலில் ஒரு ஓவியத்தை மனதில் உருவாக்கிய பிறகுதான் வரைகிறார். களிமண்ணை கொண்டு ஒரு சட்டி உண்டாக்குவதோ அல்லது ஒரு குடம் உண்டாக்குவதோ அல்லது ஒரு சிலை உண்டாக்குவதோ முதலில் மனதில் உருவாக்கி பின்னரே செய்ய தொடங்குவார்கள். பெயிண்டிங்கும் இதுபோலவே. முதலில் மனதில் வரைந்து பார்த்து பிறகுதான் வெளியே அதற்கு ஒரு ரூபம் கொடுக்கிறார்கள். முதலில் மனதில் உருவாகி பிறகே வெளிப்பட்டு வருகிறது. மனது சாந்தமாக இல்லாத போது ஒருவர் மீது இருக்கும் வெறுப்பும் கோபமும் வார்த்தைகளாக வெளிப்பட்டு அது சண்டையில் போய் முடிகிறது. களிமண் ஈரமாக இருந்தால் அதில் சட்டியோ பானையோ செய்யலாம். செய்து முடித்து விட்டால் பிறகு அதன் உருவத்தை மாற்ற இயலாது. அதுபோலவே எண்ணங்கள் எழும்போது நாம் அதை நன்றாக கவனித்து சரியது தவறுது என்று உணர வேண்டும். அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் கூட பிரச்சனைகள் இருந்தன. மகாத்மாக்களுக்கும் நம்மை போல உடல் அளவில் கஷ்டங்கள் இருக்கவே செய்தன. ஆனால் அவர்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். குயிலை போல காக்கையால் பாட முடியாது. ஆனால் ஏன் குயிலை போல பாட முடியவில்லை என்று குறை சொல்வோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது காக்கையை காக்கையாகவும் குயிலை குயிலாகவும் கண்டு அதன் யதார்த்தத்தை ஏற்க வேண்டும். ஆசை இருந்தால் துக்கமும் இருக்கும். தீ இருந்தால் புகையும் இருக்கும். வெயிலும் மழையும் போல இரவும் பகலும் போல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நிரபராதிகள் கூட சில சூழ்நிலைகளில் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம். ஜெயில் வாசமும் அனுபவிக்க நேரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போன ஜென்மத்தில் செய்த தீய கர்மத்தின் பலனைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன் என்று நினைத்து ஆறுதல் அடையலாம். இல்லையென்றால் நமக்கு பழிவாங்கும் எண்ணம் தோன்றும். அது படிப்படியாக கூடி கூடி ஒரு பெரிய போரில் சென்று முடியும். சிறிய புண்ணை சொரிந்து சொரிந்து பெரிதாக்குவது போல சிறிய பிரச்சனைகளை சிந்தித்து பெரிதாக்குவோம். அதனால் நமக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். நமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரக்கூடும். தன் குழந்தை இறந்துவிட்டால் ஒரு தாயின் துக்கம் அளவிட முடியாததுதான். ஆனால் இறைவன் தந்ததை இறைவன் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமின்றி படைத்தவருக்கு காக்கவும் அழிக்கவும் உரிமையுண்டு என்று நினைத்து நாம் ஆறுதல் அடைய வேண்டும். ஒரு சிற்பி களிமண்ணால் ஒரு சிலை செய்கிறார். அது சரியாக அமையவில்லை என்றால் அந்த மண்ணை பிசைந்து விட்டு புதிதாய் ஒன்றை செய்கிறார். அவ்வாறே இறைவனும் செய்கிறார் என்று நினைத்து நாம் மன ஆறுதல் அடையலாம். PhD செய்ய வெளிநாட்டுக்கு போகிறாள் ஒரு பெண். அவள் மிகவும் செல்லமாய் வளர்த்த நாயை தோழியிடம் கொடுத்தாள். போவது வெளிநாடு என்பதால் PhD படித்து முடித்துவிட்டு வர 4-5 ஆண்டுகள் ஆகும். நான் வரும் வரை இதை பார்த்துக்கொள் என்று தோழியிடம் கொடுத்தாள். அந்த நாய் அன்போடு பழகியதால் அவளது தோழிக்கும் அதன் மீது மிகுந்த பற்று, கூடவே பயங்கர பாசம். தன் கூடவே படுக்க வைத்துக் கொண்டு எப்போதும் கொஞ்சினாள். PhD முடித்த தோழி திரும்பி வந்தாள். தனது நாயை
தரும்படி கேட்டாள். அவளும் கொடுத்தாள். சிலர் நினைக்கலாம், நான் பாசமாய் பார்த்து கொண்ட நாயை எப்படி திரும்ப கேட்கலாம், நான் இவ்வளவு நேசித்த நாயை கொண்டு போகிறாளே என்று நினைத்து கோபமும் துக்கமும் வருத்தமும் உண்டாகலாம். நமது பற்றுதான் துக்கத்திற்கு காரணம்.
1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பேரரசுகளின் வரலாற்றை கொண்டுள்ள நகரம் பெங்களூரு. இப்போது இது தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் மையமாக விளங்குகிறது என்றாலும் அம்மாவின் பாத ஸ்பரிசத்தை பெறும்போது வேதகாலத்தின் புனிதத்தன்மை மீண்டும் அங்கே உயிர்த்தெழுகிறது. அப்போது பரமாத்மாவில் ஒன்றிவிட துடிக்கும் ஜீவாத்மாவின் தணியாத தாகத்தை தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடுகிறது. ஆண்டு பிப்ரவரி 12ஆம் நாள் அம்மா பெங்களூரில் பிரம்மாஸ்தான ஆலய பிரதிஷ்டை செய்து வைத்தார். அதிகாலையில் மணி ஓசையும் சங்குநாதமும் பஞ்சவாத்தியமும் மங்களகரமாக முழங்க பிரம்மச்சாரிகள் கோயிலின் கிழக்கு நுழைவாயில் வழியாக சிலையை கருவறைக்குள் கொண்டு சென்றனர். 4 திசைகளிலும் கதவுகள் மூடப்பட்டவுடன் அனைவரும் ஓம் சிவசக்தி ஐக்கிய ரூபிண்யை நமஹா என்று ஜபிக்கத் தொடங்கினர். கருவறையில் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு அம்மா தமது தெய்வீக சக்தியை அதில் செலுத்தினார். அம்மாவும் ஆசிரம சந்நியாசிகளும் புனித தீர்த்தத்தால் சிலைக்கு அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சித்து ஆரத்தி காட்டினர். பின்னர் அம்மா 4 வாயில்களுக்கும் வந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது பூக்களை தூவினார். அது இந்த சிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சைத்தன்யமும் உங்கள் ஆத்மாவும் ஒன்றுதான் என்று குறிப்பால் உணர்த்துவது போல இருந்தது. பிரபலங்கள் நிறைந்த அந்த நகரத்தில் அனைவரும் ஆவலுடன் 1 வருட காலம் காத்திருந்தது அம்மாவின் திருமுக தரிசனத்திற்காகத்தான். நகர பிரதிநிதிகளான முக்கிய பிரமுகர்கள் அம்மாவை பணிவன்புடன் மாலை அணிவித்து வரவேற்றனர். அம்மா எப்போதும் எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவார். பெங்களூரில் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஏழைகளுக்கு புத்தாடைகள் வழங்கினார். மாதா அமிர்தானந்தமயி மடம் ஏழை மக்களுக்காக கட்டிய இலவச வீடுகளுக்கான சாவிகளையும் அம்மா விநியோகித்தார். இதுவரை அம்மாவின் மடம் இந்தியா முழுவதும் 47,000க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டியுள்ளது. பின்னர் அம்மா அனைவரையும் தியானத்தில் ஈடுபடுத்தினார். தன் குழந்தைகளின் இதயங்களில் மகிழ்ச்சி நிறைய, அவர்களின் கண்ணீரை துடைக்க, அவர்களின் மனதிலிருக்கும் காயங்களை ஆற்ற, அவர்களின் முகங்களிலும் வாழ்க்கையிலும் புன்னகையை மலரச் செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார். அம்மா எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் தரிசனம் தராங்க. காலையில 11 மணிக்கு தொடங்கிய தரிசனம் நள்ளிரவு கடந்து இப்ப கூட தொடருது. ஒரு சாமானிய மனுஷரால இதை செய்யவே முடியாது. அம்மா மகாத்மா தான். அவங்க இந்த உலகத்துக்கே அம்மா தான். அமிர்தா அம்மாவை பத்தி கேள்விப்பட்டப்போ
முதல்ல அவங்க மகிமையில எனக்கு நம்பிக்கை இருக்கல. அம்மாவோட தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் காலப்போக்கில் அவங்க மகத்துவம் உண்மையானதுதான்னு இப்போ எனக்கு புரியுது. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. सुख क्या दुख क्या हर पल त्योहार है, प्रेम से ही सत्य साक्षात्कार है, प्रेम से मिटता अंध. 2 நாள் திருவிழா முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. அம்மாவின் தரிசனம் நிறைவு பெற்றபோது பொழுது விடிய தொடங்கியிருந்தது. அதன் பிறகு அம்மா பஜனை பாடத் தொடங்கினார். ರಚಿಸಿದ ಜೀವನರಿಗೆ ಪಾಲಿಸಿ ಪಡೆಯೋಣ ತೀರಿಗೆ, ರಚಿಸಿದ ಜೀವನರಿಗೆ ಪಾಲಿಸಿ ಪಡೆಯೋಣ ತೀರಿಗೆ. ಕೇಳಿರಣ್ಣ ಕೇಳಿರಮ್ಮ ಕಲಿತನದ ಮಾದಂಗ ಕೇಳಿರಲ್ಲ. சிறிது நேரத்தில் அம்மா இங்கிருந்து புறப்பட்டு ஹைதராபாத்தில் தனக்காக காத்திருக்கும் பக்தர்களிடம் செல்ல தனது யாத்திரையை தொடருவார். சிவ சிவ பவஹர சிவ சிவ ஹர ஹர 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 சிவ சிவ பவஹர சிவ சிவ ஹர ஹர